ஹரே ராம் ராம் ராம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. சந்த் ஸ்ரீ ஞானேஸ்வரர் மகாராஜுக்கு ஜெய். என் மனதை உருக்கிய ஒரு ஐயனுடைய கதை. அதாவது பூமியில் இறைவன் மனிதனாக பிறப்பெடுக்கும் போது மனிதனுக்குரிய தன்மைதான் அங்கு காணப்படும். அவர்கள் இறைவனுக்குரிய பண்பு அங்கு காண முடியாது. மனிதர்கள் எவ்வாறு பூமியில் துன்பப்படுகிறார்களோ அவ்வாறே இறைவனும் பூமியில் பிறப்பெடுக்கும் போது துன்பப்படுகிறார். அதன் அடிப்படையில் தான் நான் ஸ்ரீ ஞானேஸ்வரர் எனக்கு தெரிந்ததை தங்களிடம் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். கோதாவரி நதிக்கரையில் அபேகாம் என்னும் சிற்றூரில் வாழ்ந்த அந்தன குலத்தவரான கோவிந்த பண்டிதர் நிருபா தம்பதிக்கு நீண்ட நாட்கள் கழித்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. விட்டலின் அருளால் கிடைத்ததால் அவருக்கு விட்டோபா என்று பெயர் சூட்டினார்கள். சிறு வயதிலே ஆன்மீகத்தில் லயித்த விட்டோபா புனித தலங்களுக்கு யாத்திரை மேற்கொண்டார். அப்படி ஒரு முறை அவர் ஆலந்தி நகருக்கு வந்தபோது சித்தோ பன் எனும் அந்தனர் தன் மகள் ருக்குமணியை விட்டலின் அருளால் அவருக்கு திருமணம் செய்தார். நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் மனைவியின் சம்மதத்துடன் காசிக்கு சென்றார். அங்கே சுவாமி ராமநாதனை சந்தித்தவருக்கு துறவரம் மேற்கொள்ளும் எண்ணம் எழுந்தது. தான் திருமணமானவன் என்பதை மறந்து ராமநாதரிடம் தீட்சை பெற்று துறவரம் பூண்டார். ஒரு முறை சுவாமி ராமநாதர் யாத்திரை மேற்கொண்டு ஆலந்தி வந்தார். அப்போது அவரை தரிசிக்க சென்ற ருக்குமணி அவர் பாதங்களை நமஸ்கரிக்க அவளிடம், உனக்கு பிரம்மா விஷ்ணு சிவ சக்தி அம்சங்கள் கொண்ட குழந்தைகள் பெறுவாய் என்று ஆசிர்வதித்தார். அப்போது அவரிடம் ருக்குமணி தன் கணவன் காணாமல் போன துயரத்தை கூறினாள். அவளிடம் கணவனின் முழு விவரத்தையும் அறிந்தபோது தன்னிடம் சந்நியாசம் பெற்ற விட்டோபாதான் என்பதை உணர்ந்து கொண்டார். மேற்கொண்டு யாத்திரையை தொடராமல் திரும்ப காசியை வந்தடைந்தார். விட்டோபாவை அழைத்து கோபத்துடன், விட்டோபா, நீ செய்த காரியம் மிகவும் பாவமான செயல். ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட ஆணுக்கு சில கடமைகள் உள்ளன. அதை முடித்தால் தான் துறவரம் போனலாம். நீயும் உனது கடமைகளை முடித்துவிட்டு வா. எனது தவத்தின் பலன்களை உனக்கு அளிக்கிறேன். நீ புறப்படு. ஒரு உத்தமின் கண்ணீர் விட்டால் அதற்கு பிராயச்சித்தமே கிடையாது என்றார் விட்டோபா. மறுபேச்சின்றி ஆலந்திக்கு திரும்பினார். ஒரு இல்லறவாசி துறவி போல இருந்து விடலாம். ஆனால் ஒரு துறவி இல்லறம் நடத்துவது என்பது சிக்கலான விஷயம்தான். விட்டோபா திரும்பி வந்து குடும்பம் நடத்துவது சம்பிரதாயத்துக்கு ஓவாதது என கூறிய சமூகம் அவர்களை ஊரை விட்டு தள்ளி வைத்தது. காலங்கள் ஓடின. அவர்களுக்கு முன்பு ராமானந்தர் ஆசிர்வதித்தது போல 3 மகன்களும் ஒரு மகளும் நிவ்ருத்தினா, ஞானதேவ், சோபனாதேவ், முக்தாபாய் பிறந்தனர். அவர்கள் 2வது மகனாக அவதரித்தவரை ஸ்ரீ ஞானேஸ்வரர். 4 குழந்தைகள் வளர்ந்து வரலாயினர். ஊரார் வளர்ந்த குழந்தைகளை கேலி பேசினர். இதை அறிந்த விட்டோபாவும் ருக்குமாபாயும் அந்தனர்களிடம் சென்று, நாங்கள் செய்தது குற்றமாக இருந்தால் அதற்கு பரிகாரம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அந்த அந்தனர்கள், நீங்கள் உயிரை விடுவதுதான் பரிகாரம் என்று இரக்கம் என்று சொன்னார்கள். மனம் நுண்ட விட்டோபாவும் ருக்குமாபாயும் அங்கிருந்து புறப்பட்டு பிரயாகை சென்றனர். அங்கு புனிதமான கங்கையில் குதித்து உயிர் தியாகம் செய்தனர். பெற்றோரை இழந்த பிள்ளைகளை அந்த அந்தனர்கள் அதோடு விடவில்லை. நீங்கள் சமூகத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் அருகில் உள்ள பைதன் நகரில் உள்ள பண்டிதர்களிடம் சென்று நீங்கள் புனிதமானவர்கள் என்று நற்சான்று வாங்கி வர வேண்டும் என்றார்கள். வேத சாஸ்திரங்களில் கரை கண்டவர்கள் பைதன் நகரத்து அந்தனர்கள். அவர்களிடம் 3 புதல்வரும் தங்களுக்கு உபநயனம் செய்விக்க அனுமதி கோரி நின்றனர். உபநயம் செய்ய உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என வினவ ஆவோசமான 3 மடமடவென வேதத்தை ஓத துவங்கினர். அதை கேட்க பொறாமல் அந்தனர்கள், உங்களுக்கு வேதம் ஓதுகிற உரிமை இல்லை என்று கூறினார். அப்பொழுது ஞானேஸ்வரர் அங்கே நின்று எருமை கிடாரை சுட்டிக்காட்டி, வேதம் ஓதும் உரிமை உங்களுக்கு மட்டும் உரியதல்ல, இந்த எருமைக்கும் கூட உண்டு என்று சொல்லி அந்த எருமையை தடவி கொடுக்க அவர்கள் எங்கு நிறுத்தினார்களோ அந்த இடத்திலிருந்து எருமை வேத கோஷம் செய்தது. அதை கேட்டு வாயடைந்து போனது பண்டிதர் கூட்டம். பின்னர் அனைவரும் ஞானேஸ்வரரின் பெருமை உணர்ந்து ஓடோடி வந்து ஞானேஸ்வரரின் காலில் விழுந்து வணங்கினர். தனது மூத்த சகோதரரான நிவ்ருத்திநாத்தைய குருவாக ஏற்று அனைத்து சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தார். நிவ்ருத்திநாத்
கேட்டுக்கொண்டபடி ஸ்ரீமத் பகவத்கீதையின் சாரத்தை மராட்டையில் பாமரனும் எளிதில் புரியும் வண்ணம் எழுதினார். அந்நூல் பாவர்த தீபிகா என்றும் ஞானேஸ்வரி என்றும் அழைக்கப்படுகிறது. ஞானேஸ்வரர் தனது 15 வயதிலேயே பல நூல்களையும் அபங்களையும் பாடினார். ஹரிபாட் என்ற நூலையும் அமிர்தானுபவம் என்ற அத்வைத வேத சைவ வேதாந்த காவியத்தையும் இயற்றினார். அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம். ஒரு முறை தன் சகோதரி முக்தாபாய் மாண்டேஸ் எனப்படும் போலி செய்வதற்காக பாத்திரம் தேவைப்பட்டது. அதை வாங்குவதற்காக கடை வீதிக்கு சென்ற போது விஷோபாசாடி என்பவன் அங்குள்ள கடைக்காரர்களிடம் ஊரை விட்டு ஒதுக்கப்பட்டவர்களுக்கு யாரும் எதுவும் கொடுக்க கூடாது என்றான். அழுது கொண்டே வீடு திரும்பிய முக்தாபாய் நடந்தவற்றை ஞானேஸ்வரனிடம் கூறினாள். ஞானேஸ்வரன் அவளிடம், கவலைப்படாதே, என் முதுகிலே போலி செய்யலாம் என கூறி யோக சக்தியால் தன் உடலை அனல் போல செய்து தன் முதுகில் போலியை சுட்டு பொறித்தார். இதை கண்ட விஷோபாசாடி வெக்கி தலை குனிந்து மன்னிப்பு கோரினான். சித்த புருஷர் சாங்கதேவர் தனது யோக சக்தியின் மீது கர்வம் கொண்டு புலியின் மீது அமர்ந்து பாம்பை கையில் பிடித்தபடி வாதம் செய்ய வந்தபோது தம் அமர்ந்திருந்த குட்டிச்சவரை அப்படியே நகர்த்தி தடுத்து நிறுத்தி அவருக்கு உபதேசித்து ஆட்கொண்டருளினார் ஞானேஸ்வரர். இப்படி அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம். சகோதர சகோதரி மற்றும் நாமதேவருடன் இணைந்து பண்டரிபுரம், துவாரகை, அயோத்தி, மதுரா, காசி, மதுரை, ராமேஸ்வரம் முதலான தலங்களுக்கு சென்று உபதேசங்கள் செய்து பக்தர்கள் நெறிப்படுத்தியுள்ளார். பிறகு 1296 வருடம் தனது 22 வயதில் பிறவி எடுத்ததன் நோக்கம் நிறைவேறியதாக உணர்ந்த ஞானேஸ்வரர் கார்த்திகை மாதம் ஆலந்தி நகரில் தியான நிலையில் இருந்தபடி மகா சமாதியானார். ஞானேஸ்வரர் எல்லா மக்கள் மனதிலும் பக்தியை விதைத்தார். வார்கரி பக்தி சம்பிரதாயத்தின் ஆத்மாவாக இருப்பது சன் ஸ்ரீ ஞானேஸ்வரர் அருளே ஹரிபாட் அபயங்கள் சம்ருதி சுருதி புராணங்கள் சாரத்தையே எளிய நடையில் தகுந்த உதாரணங்களுடன் பாமர ஜனங்களும் புரிந்து கொள்ள வகையில் உள்ள அந்த அபயங்கள் அனைத்தும் ரத்தினங்கள். தனது ஞானமற்ற உபதேசத்தால் பகவான் தமது சங்கீர்த்தனமே சிறந்தது. அதை தவிர வேற தத்துவம் இல்லை. ஹரி கீர்த்தனம் செய்யுங்கள். எங்கும் எல்லா உயிரிலும் பகவான் இருக்கிறார். ஜாதி, இன, குல, கோத்திர, பண, சமூக அந்தஸ்து பாராமல் யாவருக்கும் ஹரி கீர்த்தனம் செய்து நற்கதி அடையுங்கள். நம் பக்தி நமக்கு வேத புத்தியை நீங்கி சமத்துவ புத்தி கொடுக்கும் என்று மக்களுக்கு இறைவனை ஊர்த்தி மராட்டிய மண்ணில் பக்தி சாம்ராஜ்யத்துக்காக வித்திட்ட ஞானேஸ்வரர் இன்றளவும் போற்றி வணங்கப்படுகின்றார். திருச்சிற்றம்பலம்.